ஆமா நீ புண்ணு வீட்டுக்காரனா புள்ள வீட்டுக்காரனா? அன்னைக்கு பொண்ணு வீட்டுக்காரன், இன்னைக்கு புள்ள வீட்டுக்காரன். குழப்பறிய? நானா? நான் கல்யாண தரகர்ப்பா, அதான் என் தொழில். பேரு அம்பலவாண. ஆமா உன் பேர் என்ன? வேலு, தங்கவேலு. என்ன தொழில் பண்ற? புட்டியை குடு காட்டுறேன். என்னைய குழப்பற? கூலி சார். குடு சார், அத வெறும் கையா வீசிட்டு வர முடியல. ஆமா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லையா, ஏன் கேக்குற? தொண்டு கணவனா இருந்தாலும் நான் கேக்குற முதல் கேள்வியதான். எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். இந்த பாட்டி போதாதா? ஆமா, அந்த பையனுக்கு திருமணஞ்சேரி கிராமத்துல பொண்ணு பார்க்க போறோம். பொண்ணு எப்படி? நீயே பார்த்து சொல்றியா? திருமணஞ்சேரிக்கே வந்து பார்க்க சொல்றியா? இல்லப்பா, பொண்ணு போட்டோவை பார்த்து சொல்லுப்பா. சார் செம்ம கிடுகிடாவா இருக்கு சார். கிடுகிடான்னா? அதாவது என்ன மாதிரி வயசு பையனுக்கு தான் புரியும் சார். சூப்பர் பாட்டி சார். ஆமா இந்த சோதா பையனுக்கா? அவனுக்கு செம்ம வாழ்வு சார். வெறும் வாழ்வு இல்லப்பா, வயலும் வாழ்வோம். 40 ஏக்கர் நிலத்தோட இந்த பொண்ணை கொடுக்குறாங்க சார். இந்த மாதிரி அநியாயமான மேட்டர்லாம் நீ பண்ணக்கூடாது சார். அப்பா, சினிமா வாழ்க்கையில தான் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்கும். நிஜ வாழ்க்கையில இப்படித்தான் தாறுமாறா இருக்கும். திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா கல்யாணம் சொர்க்கத்துல தானே நடக்கணும். சத்திரத்துல எங்க மூலமா நடந்தா இப்படிதான் இருக்கும். என்னமோ கிளிய வளர்த்து பூனை கிட்ட குடுக்கற மாதிரி தான். இந்த என்னது கூலி? இந்த பாரு, இந்த மாதிரி ஒரு குட்டி எனக்கு பிடிச்சு கொடு. வாழ்க்கை பூரா உனக்கு பொட்டிய தூக்குற. இப்ப அப்படித்தான் சொல்லுவீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தலைவரை கண்டிப்பா மாட்டீங்க. சார் அடிக்கடி வரல. அக்கா, என்ன காலையெல்லாம் காண? நீ கடைக்கு லீவ் விடுற அளவுக்கு ஆயிட்டியா நீ? இந்த பாரு, இனிமே நீ என் கடை பக்கம் வந்து சோறு டிபன் எதுவும் தின்னாத. ஆமா. ஐயோ அக்கா, ஏன்க்கா? உனக்கு சமைச்சு போட ஒரு ஆளை செட்டப் பண்ணி வச்சிருக்கேன்டா. செட்டப்பா? ஆமாண்டா. இத்தனை நாள் நீ ஒத்த கட்டியா இருந்த இல்லையா? உனக்கு ஒரு லக்கேஜ் தேவை இல்லையா? பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன். சத்தியமாடா, நாம நாளைக்கு பொண்ணு பார்க்க போறோம். நீ என் கூட வர. என்னடா இது? பாருடா, நாளைக்கு வரும்போது ஒழுங்கா பேண்ட் சொக்கா எல்லாம் மாட்டிக்கிட்டு வா. அப்பா எங்கடா போன? உன்னை தேடி ஆள் வந்திருக்காங்க. வணக்கம். யாரு? என் பேரு அம்பலவாணன். நான் ஒரு கல்யாண தரகர். என்ன விஷயமா வந்தீங்க? கல்யாண தரகர் வேற எதுக்கு வருவேன்? கல்யாணத்துக்காகத்தான். உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அதான் பார்ட்டியோட வந்துட்டேன். இவரு கல்யாண பையனோட அப்பா, பேரு சண்முகம். அது பையன் பேரு பாலு. அது பையனோட அம்மா. பொண்ணை கூப்பிட்டீங்கல்ல, பையனுக்கு பிடிச்சிருந்தா மத்த விஷயம் எல்லாம் பேசலாம். எங்கடா பெரியவ? சும்மா இருக்க, நீ வேற. முதல்ல விஷயத்தை பேசிக்கோ, அப்புறம் பொண்ணு கூப்பிடுவோம் தேவைப்பட்டா. அதுக்கு முன்னாடி பையனுக்கு பொண்ணை பிடிக்க வேணாங்களா? பையனுக்கு பிடிச்சா உடனே கல்யாணம் முடிஞ்சிருமா? பையன் மெட்ராஸ்ல ஃபேக்டரி வச்சிருக்காங்க. ஃபேக்டரியா? அது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிங்க. எது இந்த பள்ளிக்கூட பிள்ளைங்களுக்கு எல்லாம் அரடி ஸ்கேல் செய்யறாங்க அதுவா? இன்ஜினியரிங். ஃபேக்டரினா எவ்வளவு ஏக்கர் தேரும்? ஓஹோ, யோசிக்கிற அளவுக்கு இருக்கா? ஆமா, மெட்ராஸ்ல இருந்து எதுல வந்தீங்க? பஸ்ல. பஸ்லயா? ஏயா பெரிய பண்ண வீட்டுல பொண்ணு எடுக்க வந்திருக்கீங்க, பஸ்ல வர்றீங்களே? என் வீட்டுல பிச்சை எடுக்க வர்றவங்க கூட வில்லு வண்டியில வர்றான். வெளியிலே சொல்லிடாதீங்க, உங்களை ரொம்ப கேவலமா நினைப்பாங்க. சார். டேய், என்னடா பேசுற? சும்மா இரு. பொண்ணு பார்க்க வரவங்க விசாரிச்சுட்டு வர்றது இல்ல? யோ புரோக்கரே, நான் சொல்றது நல்லா கேட்டுக்க. எனக்கு வர போற மாப்பிள்ளைக்கு என்னை விட 4 ஏக்கர் அதிகமா இருக்கணும். யோ புரோக்கர், என்ன அதெல்லாம்? அதான் புரோக்கரு. எங்கேயாவது கமிஷனுக்கு ஆசைப்பட்டு சம்பந்தம் இல்லாத இடத்துல தள்ளி விட்டுருவாங்க. இல்ல சொத்தை சொல்லுன்னு ஒரு பொண்ணை பார்த்து உன் தலையில கட்டி விட்டுருவாங்க. ஆள வந்தா யாரு? அவனுடைய அந்தஸ்து என்ன? உட்காந்து பேசுறீங்களே, எதிரியா? யோ புரோக்கர், எனக்கு தேவையா? வேலையில போற ஓனரை முடிச்சு வேட்டிக்குள்ள விட்ட மாதிரி. ஓனம் தாயா இந்த ஆளு. யோ, எவனாவது குச்சி ஐஸ் ஃபேக்டரி வச்சிருப்பான், அவங்கிட்ட போய் கேளு, பொண்ணு கொடுப்பான். டேய், நீ பெத்திருக்கிறது 2 பொட்ட பொண்ணு, அத மனசுல வச்சு பேசு. டேய் கிழவி, உன்னை கழுத்துல வச்சு கொன்னுடுவேன். எனக்கு தெரியாதா? பட்டத்து யானை அணைச்சு சுயவரம் நடத்தி கல்யாணத்தை நடத்துவேன். கண்ட புரோக்கர்லாம் நான் நம்ப மாட்டேன், தெரியுமா? போங்க என் வேலையை பார்த்துட்டு. போடா. என்ன நிச்சயமா நினைச்சிட்டு இருக்காங்களா? என்ன உட்காந்துட்டு போஸ் கொடுத்து எந்திரியா? வரேங்க. வராத போ. இல்ல வருவேன், மறுபடியும் வருவேன். கண்டிப்பா வருவேன், இந்த வீட்டுக்கே வருவேன். வரேங்க. எனக்கு சவால் விட்டு போறான். என்னடா? சூப்பர். பொண்ணோட அம்மா. அஞ்சல, பொண்ணு அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வா. தம்பிக்குதான் உங்க பொண்ணு. அப்படியா? தம்பி பேரு? வேலு, தங்கவேலு. என்ன வேலை பாக்குறீங்க? தம்பிக்கு உங்கள மாதிரி பஸ் ஸ்டாண்ட் உத்தியோகம் தான். நீங்க பாரிஸ், தம்பி தண்டையார்பேட்டை. பல்லவனா பிரைவேட்டா? எல்லாமே தான். சமயத்துல வீடியோ வச்சு கூட வருங்க. கண்டக்டரா? இல்லீங்க, கூலி. கூலியா? கூலினா இவன் தானே எல்லாமே. அங்க தம்பி சொல்லாம ஒரு லக்கேஜ் கூட அங்க இருந்து நகராது, தெரியுமா? பொன்னாத்தா, என்ன மன்னிச்சிரு.
என்னென்ன சொல்றீங்க? என் பொண்ணு ஒரு கூலிக்காரனுக்கு. என்ன கூலிக்கார? அதுவும் ஒரு தொழில் தான். தொழில் மூட்டை தூக்குறது பெரிய தொழில். யோ அளந்து பேசியா தம்பி? அக்கா அந்த இடத்துல நீ சும்மா இருக்க. பொண்ண தர முடியாதுன்னா தரமாட்டேன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அப்புறம் என்ன கூலிக்காரன் கிளிக்காரன்னு? யோ நீ என்ன பெரிய கோடீஸ்வரனா? நீ பஸ்ஸுக்குள்ள இருக்க, நான் பஸ்ஸுக்கு வெளியே இருக்க. இதுல என்னையா சுண்டக்க அந்தஸ்து பாக்குற? சரிதான், பிளாட்பாரம் சரியா இருக்குது. என்ன கைய உங்கற நீ? இந்த மாதிரி நீ பாக்குறதோ கூலி தொழில். அதுவும் போயிடுச்சுன்னா என் பொண்ணை எப்படி காப்பாத்துவ? பிச்சை எடுத்தாவது காப்பாத்துவையா? அது சரி, பிச்சைக்காரன்னு நீயே ஒத்துக்கிட்டோ? அதான் புரோக்கரு எங்கேயாவது கமிஷனுக்கு ஆசைப்பட்டு சம்பந்தம் இல்லாத இடத்துல தள்ளி விட்டுருவாங்க. இல்ல சொத்தை சொல்லுன்னு ஒரு பொண்ணை பார்த்து உன் தலையில கட்டி விட்டுருவாங்க. யோ இந்த அநியாயத்தை கேளியா. காலையில பொண்ணு பார்க்க போனேன். அந்த பொண்ணோட அப்ப என்ன மூட்டை தூக்குற கூலிக்கார பையன் கேவலப்படுத்திட்டாயா. ஆத்திரம் வந்து மூக்க உடைச்சிருப்பேன். ஏயா என்னால ஒரு பொண்ணை காப்பாற்ற முடியாது? அந்த ஆளே ஒரு டிரைவர். நாளைக்கு அவன் வேலை போனா அவனும் பிச்சை எடுக்கணும். என்ன நான் பேசிக்கிட்டே இருக்க, நீ பாட்டு கீழே பாத்துக்கிட்டே இருக்க. என்னது உனக்கு இந்த பொண்ணு ஓகேயா? கிடுகிடா. யோ வெறுப்பேத்தாத, ஏற்கனவே அவமானப்பட்டுட்டேன். இனிமே உனக்கு அவமானமே வராது. ஏன்னா இனிமே உன்னோட அவமானம் என்னோட அவமானம், என்னோட அவமானம் உன்னோட அவமானம். உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் என்ன கேவலமா பேசினான அந்த பெரிய பொண்ண அவனுக்கு நான் ஒரு நல்ல பாடம் புகட்டணும். உனக்கு இந்த பொண்ணு ஓகேயா? என்னய்யா நீ சொல்றது எனக்கு உண்மையே புரியல. 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. நீ ஒரே ஒரு பொய் தான் சொல்ல போற. இந்த பெரிய பண்ணையை விட நீ பணக்காரன். ஓ இது எப்படி? நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். ஆளுடியா உன்னை யாரையா பொய் சொல்ல சொன்னது? கல்யாணத்தை நீ பண்ணிக்க பொய்ய நான் சொல்றேன். நாம அடுத்த வாரமே திருமணம் செய்தி போறோம். உன் பொண்டாட்டி போட்டோ எனக்கு அதுக்கு நீயே வச்சுக்க. பொண்டாட்டியா? கிட்ட யோ அம்பளவானா ஐட்டம் நல்லதா இருக்கு. போட்டோல பார்த்து கிடுகிடாயா. அவ்வளவு தூரம் அந்த பொண்ணு முகம் மனசுல பதிஞ்சிடுச்சா? இந்த பாரு, கும்பிட போன தெய்வம் குதிரை வண்டியில் தனியா வந்திருக்கு. விடாதே மடக்கு. டிரைவர் ஓ என்னங்க வீட்டுல சொல்லிட்டு வந்துட்டீங்களா? பார்த்து போமா. வேகமா போடா. என்னப்பா வண்டிக்கு என்னாச்சு? எகிரிச்சு சார். எகிர்றதுலயே இருக்கான் அவன். நம்ம பார்ட்டி போல இருக்கு. வண்டியை தான் ஓட்ட தெரியல நினைச்சேன். பேனட்டையும் திறக்க தெரியலையா? நெல்லுடா நெல்லு நெல்லு. என்னமோ கேட்டீங்களே, நான் வீட்டுல சொல்லிட்டு தான் வந்தேன். உங்க வண்டி ரிப்பேர்னு வேணா உங்க வீட்டுல சொல்லிட்டு வரட்டுமா, இல்ல இந்த குதிரையில் கட்டி இழுக்கட்டுமா? நான் வரேன். ஹாய் 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 போட ராஜா. போ 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 போ. ஹாய் ஹாய் ஹாய். என்னங்க நம்ம வீட்டுக்கு போறேன், நீங்க இதான் வீடா? பாத்து பாத்து வாங்க. நீ போப்பா. எலே கணக்கு அடப்பாவி, என்னடாச்சு உனக்கு? என்ன
ஒரே இருட்டா இருக்கு, லைட் ஏதாவது போடுறது இல்லையா? மூதேவி நாய, அந்த கண்ணாடியை கழட்டு, அப்பதான் பளிச்சுன்னு தெரியும். என்ன கணக்கு பிள்ளை, கண்ணுவலியா? அட போங்கம்மா, இது சிங்கப்பூர் தம்பி கொடுத்தது. சிங்கப்பூர் தம்பியா? ஆமாமா, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? சிங்கப்பூர்ல இருந்து ஒரு தம்பி வந்திருக்குது. அவர் என் வீட்டுல தான் தங்கி இருக்காரு. உன் வீட்லயா? சிங்கப்பூர்ல ஏசி வீட்லயே தங்கி இருந்து தம்பிக்கு அழுத்து போச்சான். அதனால காத்தோட்டமா என் வீட்லயே தங்கிக்கிறேன்னு கேட்டுச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டேன். அடாடாடா, என்ன பவுடரு, என்ன சென்ட். நல்லன்னு கேளுங்க. பொடி வச்சே பேசுறீங்க தம்பி. தும்மல் வர அளவுக்கு பொடி இருக்குது. ஏ அப்பா, என்ன ஆட்டு ஆடுறீங்க? கால ஆட்டு காட்டு 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 காட்டுங்க. அதேங்கப்பா, அந்த ஆட்டை விட இந்த ஆட்டு தான் நியாயமா இருக்கு. இந்த வயசுல இந்த ஆட்டு ஆட்டுறீங்களே, ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட்டினா அமோகமா இருக்கு. பார்த்து இந்தாங்க சிங்கப்பூர் சென்ட். என்ன வாசனை! இந்த தூக்குதே சிங்கப்பூர்னா சிங்கப்பூர் தான். பூட சென்ற நாரும் மணக்கும் இல்லை, பூட சென்ற நாரும் மணக்கும். சிங்கப்பூர் கால். ஹலோ, சிங்கப்பூர் காலா? இதுல சிங்கப்பூர் அப்பா பேசுறாங்க. யாரு, உங்க பெரியப்பாவா? ஏன் அப்பாவதான் சிங்கப்பூர் அப்பா சொல்றேன். வேலு எங்கன்னு கேட்டா வெளியே போயிருக்கான்னு சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. ஹலோ, நான் பெரிய பொண்ணு பேசுறேன். யோ, என் பையன் தங்கவேலு கூப்பிடியா? தங்கவேலு உங்களை வெளியே போயிருக்கேன்னு சொல்லுங்க. வெளியே போயிருக்கேன்னு சொல்ல சொன்னாருங்க. இல்ல, நான் தான் வெளியே போயிருக்காரு. என்ன பேசுறது புரியல. பேனா கச்சுதா? பேனா வேணா கிடைக்கலன்னு சொல்லுங்க. கிடைக்கல. பேனா கிடைச்சிருச்சு. கிடைச்சதா? என்னது தொலையாத பேனாவே கிடைச்சதுங்கிறான். சரி, தம்பி வந்து அவனை போன் பண்ண சொல்லு. ஆமா, கல்யாண விஷயம் என்னாச்சு? எல்லாம் யாரத்தால முடிஞ்ச மாதிரிதான். பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்குங்க. அவங்க அப்பா மாதிரி அழகா இருக்கும். எனக்கு பொண்ணு முக்கியம் இல்லையா? பொண்ணோட அப்பா என்னவா இருக்கான்? அவன் அந்தஸ்து என்ன? அவன் கௌரவம் என்ன? புரோக்கர் எங்கயா? அவர் பேனா தேடி போயிருக்காரு. சென்னை அது இப்பதான் பேனா கிடைச்சதுங்கிற அப்புறம் தேட போயிருக்காருங்கிற. ஆனா அவருக்கு கிடைக்கலங்க, உங்க பையனுக்கு கிடைச்சிருச்சு. நீங்க ஒண்ணும் கஷ்டப்படாதீங்க. நீங்க வைங்க, 200 ரூபாய் செலவாகுது இல்ல. பேனா பத்தி ஏங்க போய் சொல்றீங்க? அட போங்க தம்பி, இல்லன்னா உங்களை திட்டுவாரு. ஒரு திட்டுக்கு 1000 ரூபாய் செலவா, அதான் அப்படி சொல்லிட்டேன். சரி, பேனா பத்தி கேட்ட நான் என்ன சொல்றது? எல்லாம் சமாளிச்சுக்கலாம். நல்ல காரியத்துக்கு பொய் சொல்லலாம். நல்ல காரியமா? ஆமா, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னு சொன்னாங்க. நம்ம ஒண்ணுதானே சொல்லியிருக்கோம். இன்னும் 999 இருக்கு. என்ன கல்யாணம்? ஒண்ணும் புரியாது. இதை வந்துடுறேன். இழிச்சு வாய் மாப்பிள்ள. நமக்கு மேல போய் சொல்லுவார் போல் இருக்க. ஏன் பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கான். நல்ல வசதி, ஹீரோ மாதிரி இருக்கான். நம்ம ஜானகி பொருத்தமா இருப்பான். கல்யாணத்தை முடிச்சிருவோமா? எதுக்கும் ஜானகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கியா? ஜானகி, நான் சொன்னா மீறாது இல்ல. கழுத்தை நீட்டினா நீட்டும். அப்பா, என்னடா? நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. அவருனா எவரு? அதான்ப்பா, அவரு சிங்கப்பூர்காரரு. சிங்கப்பூர்காரரா? உங்க ஆசைப்படி நல்ல வசதியா அந்தஸ்தோட இருக்காரு. பார்க்க லட்சணமாவும் இருக்காரு. அதான். சொல்லு. அதுக்கெல்லாம் மேல மனசு விட்டு வேற பழகியாச்சு. நீங்க சம்மதிப்பீங்கங்கிற தைரியத்துலதான் கேக்குறேன். ஐயோ கிழவி, என்ன சின்ன குண்ட போடுறா? ஏமா, பெரியவளுக்கே இன்னும் கல்யாணம் முடியல, உனக்கு எப்படி கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? அப்பா, இல்ல, நான் தான் அவர் மனசார விரும்புறேன். உங்ககிட்ட சொல்ல பயமா இருந்துச்சு. இவ்வளவு சொல்லிட்டேன்னு சொன்னேன். அப்பா, எங்கப்பா கிளம்பிட்டீங்க? எங்க தட்ட மாத்ததா எல்லாம் கிடக்கு. தம்பி, பெரிய